ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஹர்ஷிதா சேனல். என்ன பார்க்க போகிறோம், டேஸ்ட்டான பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த கப்பில் நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன், சோடாப்பு இந்த மாதிரி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை உடிச்சு நல்லா அடிச்சுக்கோங்க, நுர போகிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நுர போகிற வரைக்கும் நல்லா அடிக்கணும். நல்லா அடிச்சாச்சு. இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலக்குங்க. சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. இந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிக்கிறேன். 1 கப் மைதாவுக்கு நீங்கள் 1/2 கப் தான் சர்க்கரை எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஆனோடனே கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தில் வர வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பதத்து வரப்போகுதுன்னு தெரியாது. நல்லா கலக்கிட்டேன். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, நல்லாவும் வராது. நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இந்த கட்டியாக இருக்கும், அதெல்லாம் உடச்சி ஊற்றி தான் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்தோடனே ஊற்றிடலாம். இப்போ தோசையில் இதில் சோடா போட்டுக்கலாம். நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டுனா ரொம்ப நிறைய பபுள்ஸ் வந்துடும். நல்லா கலக்கிக்கிறேன். அது ஒரே இடத்துல இருந்தால் நல்லாவே இருக்காது. நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா விட்டுருங்க. ஏலக்காய் தூள் கூட போடலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்துடுச்சு. இது நான் ஒரு 5 நிமிஷம் இல்லை 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா தோசை கல்லே வச்சு சுடலாம். நல்லா சூடாயிடுச்சு. 1 கரண்டி இல்லை 2 கரண்டி இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி ஊற்றி பெரப்ப வேண்டாம். ரொம்ப பெரப்ப நல்லா இருக்காது தோசை மாதிரி. அப்படியே 2 கரண்டி இந்த மாதிரி லைட்டாக பெரப்பிக்கோங்க. நம்ம மேலோடும் பரப்பிக்கணும். நீங்கள் அழுத்தி பரப்பிடாதீங்க, நல்லாவே வராது. ஓகே, இது நான் மூடி வைக்கணும். நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சுடும் போது நெய் ஊற்றிக்கிட்டு சுடுங்க, இல்லைனா நெய் ஊற்றாமல் கூட சுடலாம். லாஸ்ட்டாக கூட நெய் ஊற்றலாம். இதில் அடியில் போகிற மாதிரி நெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெய் போடும். இது இப்படி பண்ணால் நெய் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஊற்றும் போதே போட்டுக்கோங்க. எண்ணெயில் கூட பண்ணலாம். இது நான் மூடி வைக்கிறேன். அடிக்கடி திறந்து பத்துறாதீங்க, வராமல் போயிடும். ஒரு 1 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், திருப்பி போட்டேன். எவ்வளோ அழகாக கலராக வந்திருக்குன்னு பாருங்கள். தீயாக விட்டுறாதீங்க, சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். நெய்யெலாம் இப்படி போகிறதுக்கு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெய் வேஸ்ட் ஆகிடும். இது அடியில் தீய விடாமல் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணுன்னு எடுத்துருங்க. பாருங்கள், நல்ல கலராக வந்திருக்கு. டேஸ்டான சுவையான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.